காயத்ரிக்கா சொல்லியோயோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல ஞாபகம் இல்லையோயோ. இந்த கிளாஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் தைச்ச ட்ரெஸ்ஸுக்கா, இது 4 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் தைச்சதே நீ இன் பேட்ச் அவுட் பேட்சோட தைச்சியா? ஆமாக்கா, ஆனா இன் பேட்ச்க்கு அவுட் பேட்ச்க்கு இப்போ வரைக்கும் எனக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குதுக்கா, மறந்து போயிருது. அதுக்கான கான்செப்ட் என்னன்றது பாத்திரலாமா? பாத்திரலாமே. இன் பேட்ச்க்கான கான்செப்ட் என்னன்னு பாத்திரலாம். இன் பேட்சோட கான்செப்ட் என்னன்னா, நீங்க நார்மலா ஒரு 5 இன்ச்சுக்கு நெக் நீங்க போடுறீங்கனாவே அதை விட டீப்பா வரைஞ்சுக்கணும். ஒரு டீப்பானா 5 இன்ச்ல இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ உங்க ரெஃபரன்ஸ் பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்க நார்மல் நெக்கையே டீப் ஆக்கி அந்த டீப்புக்கு ஒரு டிசைன் கொடுத்து நம்ம பேட்ச் பண்றது தான் வந்து இன் பேட்ச்னு சொல்றோம். இப்போ சிம்பிளா ஒரு ரெஃபரன்ஸ் நான் வரைஞ்சு காட்டுறேன். இப்போ என்னோட நெக் லைன் வந்துட்டு 5 இன்ச்சஸ், அது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு 3 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இன் பேட்ச்க்காக. இப்போ இது டோட்டலா 8 இன்ச்சஸ் இருக்குமா? இதுல உங்களுக்கு பிடிச்ச ஷேப் நீங்க வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த 8 இன்ச்சில் இந்த 3 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு டிசைன்ஸ் கொடுத்து நான் பேட்ச் பண்ணுறது தான் இன் பேட்ச் ஒர்க்கு. இதே அவுட் பேட்ச் அப்படின்னா நம்ம நெக் லைனோட மெஷர்மெண்ட்ஸில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் நம்ம நெக் லைனுக்கு அவுட் சைடில் ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்து ஒர்க் பண்ணுறது தான் அவுட் பேட்ச்னு சொல்லுவோம். இப்போ ரெஃபரன்ஸ் பார்த்துடலாம். இந்த அவுட் பேட்ச்க்கான வித்து மேக்ஸிமம் 1 இன்ச்சிலிருந்து 2 இன்ச்சுக்குள்ளே இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஸ்ட்ராப்புக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 1 இன்ச்லேயே நான் என்னோட ரெஃபரன்ஸ் பொறுத்தோ இல்லை எனக்கு பிடிச்ச டிசைனோ நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் அவுட் பேட்ச். கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா இன் பேட்ச் வித் அவுட் பேட்ச் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கூட ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் நம்மளோட டிராஃப்டிங்கில் வரைஞ்சிட்டு அப்புறம் நம்ம கேன்வாஸில் ட்ரேஸ் பண்ணி சீம் எலமெண்ட்ஸ் வச்சு கட் பண்ணி போட்டால் பர்ஃபெக்டாக டிசைன் வந்துடும். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சுக்கா, இனிமேல் எல்லா சுடிதார் இன் பேட்ச் அவுட் பேட்ச் போட்டு ஒரே கலக்கிடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.